வணக்கம். உங்களை அன்புடன் வரவேற்கிறது சுதன் கோச்சிங் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் பார்த்தீங்க அப்படின்னா, ரயில்வே எக்ஸாமினேஷன்ஸ் அதாவது ஆர்பிஎஃப், எஸ்ஐ அண்ட் கான்ஸ்டபிள் அதேபோல் வந்து குரூப் டி, என்டிபிசி எக்ஸாமினேஷன்ஸ்க்கான மேத்தமெட்டிக்ஸில் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வச்சு இன்றைக்கி பார்க்கக்கூடிய கிளாஸ் எத்தனை கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா 14வது கிளாஸ். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி வந்து கிட்டத்தட்ட ஒரு 13 பார்ட் வீடியோ வந்து நம்ம மேத்தமெட்டிக்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ ரயில்வே எக்ஸாமினேஷனுக்கு கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வச்சு தான் இந்த கிளாஸஸ் எல்லாமே நம்ம கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கல, நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்க சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற போட்டு வச்சுங்க. அப்போ தான் நம்ம டெய்லி கொடுக்கக்கூடிய கிளாஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும். ஓகேவா? எஸ். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டு கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, த ரேஷியோ ஆஃப் த ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் ஏ அண்ட் பி is 8 p and after 9 years this ratio will become 19:21. C is the 3 years younger to B. What is the present in years of C? ஓகேவா? என்னடா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏ மற்றும் பியின் தற்போதைய வயது வந்து பார்த்தீங்கன்னா வீதத்தை கொடுத்துருக்காங்க 8:9 அப்படி மாதிரி. ஸோ அடுத்து 9 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த வீதம் வந்து பார்த்தீங்கன்னா 19:9 21 ஆகுது அப்படிங்கிறதையும் வந்து சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ இப்போதைய தற்போதைய வயதோட வீதத்தையும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அதாவது ஃபியூச்சரில் 9 வருஷத்துக்கு அப்புறம் வந்து அவங்களோட வயதோட விகிதம் வந்து எவ்வளோ மாறுது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்புறம் என்ன கேட்குறாங்கன்னா, சிபிஐ விட 3 வயது இளையவர். ஓகேவா? புரியுதுங்களா? இளையவர்னா சின்னவர் அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஓகேவா? சிஏ வந்து பிஏ விட வந்து 3 வயது இளையவர்னு சொல்கிறாங்க. அப்போ சியோட தற்போதைய வயது என்ன அப்படிங்கிறதான் கேட்கலாம் இயர்ஸில். ஓகேவா? எஸ். ஸோ நம்ம இதை கண்டுபிடிச்சிடலாமா? ஃபஸ்ட்டு என்ன, இங்கே ஏபிங்கிறவங்க தான் ஃபஸ்ட்டு இருக்காங்க. ஓகேவா? அவங்கள வச்சு தான் நம்ம சிங்கிறவனை தேடி போக முடியும். ஓகேவா? ஸோ அதனால் ஏபி. ஓகேவா? ஏபின்னு இருக்கா. இதில் ஃபஸ்ட்டு அதாவது ஏயோட தற்போதைய வயது வீதம் அப்படிங்கிறது வந்துன்னா 8:9 சொல்லலாமா? இதை ப்ரெசண்ட்டுன்னு போட்டு வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வயசு வந்து ஃபியூச்சரில் அதாவது 9 ஆண்டுகளுக்கு பிறகு அப்படி மாதிரி சொல்கிறாங்களா, 9 ஆண்டுகளுக்கு பிறகு 19:21 அப்படிங்கிற மாதிரி இது வந்து மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க ஏபிக்கு. ஓகேவா? ஸோ அடுத்து இப்போ நம்ம அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, 9 வருஷம் டிஃப்ரெண்ட். இப்போ இது ஃபியூச்சர்னு சொல்லி இந்த பி போட்டுருக்குது. இது இருந்துச்சுன்னா ஃபியூச்சர், இது ப்ரெசண்ட், இது ஃபியூச்சர். ஓகேவா? ஸோ அப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி போட்டுக்கலாம், 9 வருஷத்துக்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி ஆகுது. ஓகேவா? ஸோ ப்ளஸ் 9 இயர்ஸ் அப்படி மாதிரி போட்டுக்கலாமா? 9 இயர்ஸ். ஓகே. அப்போ இது வந்து 9 வருஷத்துக்கு அப்புறம் வந்துச்சுன்னா இந்த 19:21 அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ஏஜ் வந்து மாறுது. ஓகேவா? எஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க, இப்போ வந்து அவங்க கொடுத்தது வந்து போட்டாச்சுங்க. வந்து ஏபின்னு போட்டு ப்ரெசென்ட் வந்து 8:9, ஃபியூச்சர் வந்து 19:21 அப்படிங்கிற மாதிரி கொடுத்தாச்சு. இப்போ இங்கே நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இது ரெண்டுக்கான டிஃப்ரெண்ட் பாருங்களேன். ஸோ இப்போது இந்த ரெண்டுக்கான டிஃப்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 இருக்கா. அதே மாதிரி இது ரெண்டுக்கான டிஃப்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 2. ஓகேவா? ஸோ இப்போ ரேஷியோவில் நம்ம வந்து மேலே கீழே தான் டிஃப்ரெண்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த கீழே உள்ளது வந்து இங்கே ஆட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இன்ட்டு 2 அப்படிங்கிற மாதிரி இது கூட மல்டிபிள் பண்ணுவோம். அதே மாதிரி மேலே பார்த்த டிஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்க கூட இன்ட்டு 1 அப்படிங்கிற மாதிரி நம்ம மல்டிபிள் பண்ணுவோமா? ஸோ அதே ஃபார்மேட்டை தான் இங்கே யூஸ் பண்ணுறோம். அப்போ மேலே உள்ளதுனா மேலே இருக்க அந்த 8 9 2ஆல் மல்டிபிள்ஸ் பண்ணி புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா ரேஷியோவிலேருந்து அவங்களுடைய தற்போதைய நம்பரில் வந்து மாற்றுறோம். ஓகேவா? ஏஜ் அப்போ 8 2 16. ஓகேவா? ஸோ 8 2 உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் என்ன ஆகுது, 8 2 16 அப்படிங்கிற மாதிரி ஆகிடுதா? 16. அடுத்து 9 இங்கே 2 9 2 18. ஓகே. எஸ். அதே மாதிரி கீழே இங்கே 1 போட்டோமா? அப்போ அங்கே உள்ள ஏஜ் 19 1 19 அப்படியே தானே வரும். 19 1 1 19 21 1 21. ஓகேவா? ஸோ 21 அப்படி வந்துருச்சா? ஸோ இப்போ ஏபி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நான் போட்டுக்கல 16 18 19 21 இதுதான் வந்துன்னா இது வீதங்கள்லேருந்து வந்துன்னா அவங்களோட ஏஜ் வந்து நம்பராக நம்ம வெளியே எடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டுக்கான டிஃப்ரெண்ட் பாருங்கள். ஓகேவா? ஸோ இது ரெண்டுக்கான டிஃப்ரெண்ட் பாருங்கள். இது ரெண்டுக்கான டிஃப்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும், 13 சொல்லலாமா? புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இங்கே அப்படி தான் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா இது ரெண்டுக்கான டிஃப்ரெண்ட்னா நம்ம எத்தனை சொல்லலாம், 3ன்னு சொல்லலாமா? 3. அதே மாதிரி இது ரெண்டுக்கான டிஃப்ரெண்ட் என்ன, இதுவுமே 3 தான். ஓகேவா? ஸோ இது ரெண்டுக்கான டிஃப்ரெண்ட் வந்துன்னா 3 ப்ளஸ் 3ன்னு சொல்லலாமா? 16லேருந்து 3 கூட்டினா 19 கிடைக்கிது. அதே மாதிரி வந்து 18லேருந்து ப்ளஸ் 3 பண்ணோம் அப்படின்னா நமக்கு 21 கிடைக்குதா? அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இந்த டிஃப்ரெண்ட் நமக்கு தேவை இருக்குது அப்படிங்கிறதுலாம். இப்போ இந்த ரெண்டுலேயுமே சேமான டிஃப்ரெண்ட் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா அப்போ 3 இது அதாவது 3 இது தான் வந்து பார்த்தீங்கன்னா 9 இயர்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறோமா வச்சுங்களேன். ஏன் 9 வருஷம்னா இங்கே 9 வருஷத்துக்கு
ஆண்டுகளுக்கு பிறகு அப்படிங்கிற ஒரு வீதத்தை வச்சு தானே அவங்க இந்த 19 21 கொடுத்தாங்க. அப்போ இங்கே நம்ம வந்து 3 அந்த அவங்க சொன்னாங்களா அந்த 9 வருஷத்துக்கு அப்புறம் 2க்கும் வச்சு தானே வந்து இந்த ஏபியோட வயசுலாம் கண்டுபிடிச்சி அதுக்கான டிஃப்ரெண்ட் இப்போ +3 அப்படிங்கிற கரெக்டாக ஈக்குவலாக கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அதனால தான் 3 இதுங்கிறது 9 வருஷத்துக்கு ஈக்குவல் அப்படின்னா ஒரு இது அப்படிங்கிறது எத்தனை வருஷம் அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிக்கும் பொழுது 3 வந்து பார்த்தீங்கன்னா 3 9 சொல்லலாமா? அப்போ ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 3 வருஷம் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுமா? ஓகேவா? ஸோ அப்போ 3 இது 9 வருஷத்துக்கு ஈக்குவல் அப்படின்னா ஒரு இது அப்படிங்கிறது வந்து 3 வருஷத்துக்கு தான் வந்து சரியானதாக இருக்கும். ஓகேவா? எஸ். ஸோ இப்போ இதுக்கு நம்ம வந்து ஒன்றுக்கு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நமக்கு தேவை வந்து பார்த்தீங்கன்னா சி தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, சியோட வயசு நமக்கு இப்போதைக்கு ஏபி மட்டும்தான் இருக்குது. அதனால் நம்ம வந்து எதை வச்சு கண்டுபிடிக்கலாம்? பியோட இதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ பியோட இது 18 இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ 18 நீங்கள் இருக்கு 18 × 3. ஓகேவா? ஏன் × 3 பண்ணுறோம் அப்படின்னா ஒரு இதோட இது வந்து 3 அப்படிங்கிறதுக்காக. ஓகேவா? ஸோ அப்போ 18 3 எத்தனை 54 சொல்லலாமா? ஓகேவா? ஸோ 54 சொல்லலாமா? புரியுதுங்களா உங்களுக்கு? 54 சொல்லலாமா? எஸ். ஸோ 54 தான் வந்து வரும். இப்போது இதில் 3 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிறவன் யங்கர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களா? இங்கே பார்த்தீங்களா? சி இஸ் த யங்கர் ஆஃப் பி. இப்போ பியை வச்சு தான் எதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முதல் பி எடுத்தோம் அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் டவுட்டாக இருந்திருக்கும். ஸோ அதுக்கு தான் நம்ம கரெக்டாக சொல்ல மாட்டேன்ட்டேன். இப்போ பியிலேருந்து தான் 3 வயசு யங்கர் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ பிஏ வச்சு தான் நம்ம இந்த 3 இது இருக்குல்ல 3 வருஷம் அப்படிங்கிற ஒரு இது 3 வருஷம் இருக்குல்ல அதனால அதை பெருக்கணுனால தான் நமக்கு இந்த 54ங்கிறது கிடச்சிச்சு. இந்த 54ல் இந்த நம்ம 3 கழிக்கணும். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிஏ விட வந்து 3 வருஷம் யங்கர் அப்படின்றதுனால 54லேருந்து நீங்கள் 3 கழிச்சிங்க அப்படின்னா தற்போதைய வயசு 51 அப்படின்னு கிடைக்கும். இந்த 51 தான் அப்படின்னா ஆப்ஷன் இது சியோடைய ப்ரெசன்ட் ஏஜ். ஓகே, சியோட ப்ரெசன்ட் ஏஜ் தான் அப்படின்னா இந்த 51. அப்போ கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சியில் இருக்க 51 தான். ஓகேவா? புரிஞ்சுங்களா உங்களுக்கு? ஸோ நான் ரொம்ப தெளிவாக சொல்லி தந்திருக்கேன். எந்த ஒரு டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ மறுபடியும் என்ன உங்களுக்கு வந்து நான் சொல்லித்தரேன். ஓகேவா? எஸ். ஸோ இங்கே வந்து 3 பார்ட்டாக இருக்குது. ஓகேவா? ஸோ வந்து தெளிவாக பிரிச்சுக்கிறோம். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷனே இல்லாமல் இருக்கும். ஓகேவா? ஸோ இது ஒரு பார்ட். ஓகே, அடுத்து இது ஒரு பார்ட். ஓகே, அவ்வளோ. இப்போ சொல்லவா? இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஏபி அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. 8:9 8:9 போட்டாச்சு. அடுத்து 9 வருஷத்துக்கு அப்புறம் அப்படிங்கிறது தான் இங்கே போட்டிருக்காங்க. 9 வருஷம் ப்ளஸ் 9 வருஷத்துக்கு அப்புறம் 19 21 அப்படிங்கிற மாதிரி மாறுது அப்படிங்கிறது கீழே போட்டாச்சு. இப்போ இது ரெண்டுக்கான டிஃப்ரெண்ட் பார்த்தோம். 1 மேலே பார்த்தோம் 1, அதே மாதிரி 19 20க்கான டிஃப்ரெண்ட் 2 இருந்துச்சு. ஓகேவா? ஸோ அப்போ இந்த கீழே இருக்க டிஃப்ரெண்ட்டை மேலே போட்டு பெருக்கிட்டோம். மேலே இருக்க டிஃப்ரெண்ட் வந்துன்னா கீழே போட்டு × 1 அப்படிங்கிற மாதிரி போட்டு பெருக்கிட்டோம். ஓகேவா? பெருக்கும்பொழுது நமக்கு ஏபியோட வீதங்கள்லேருந்து நமக்கு முழுமையான நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏஜஸ் கிடைக்குது. அப்போ 16 18 அப்படிங்கிற மாதிரியும், அதாவது 8 2 16 9 2 18 அப்படிங்கிற மாதிரியும், அடுத்து இங்கே 1 இருக்கிறதுனால அப்படியே தானே வரும். அப்போ 19 21 அப்படியே எடுத்து போட்டாச்சு. ஓகேவா? ஸோ அப்புறம் நம்ம என்ன பண்ணோம்? ஸோ இதுலேருந்து அந்த 16லேருந்து 19 எவ்வளோ டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா 16லேருந்து 3 கூட்டினோம்னா 19 கிடைக்குது. அது மாதிரி 18லேருந்து 21க்கு வந்துன்னா 3 கூட்டினோம்னா கிடைக்குது. அப்போ ரெண்டுலேயுமே +3 அப்படிங்கிறது காமனான ஒன்றா இருக்குது. அப்போ 3 இது அப்படிங்கிறது தான் 3 இது வந்து இந்த 9 வருஷம் மாறுதல் இருக்குல்ல 9 வருஷத்துக்கு அப்புறம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரேஷியோ கொடுத்துருந்தாங்களே அதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு தான் 3ங்கிறது 9க்கு ஈக்குவலாக இருக்குது. அப்படின்னா ஒரு இது அப்படிங்கிறது எவ்வளோ வரும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்பொழுது ஒரு இது 3 வருஷத்துக்கு ஈக்குவல் அப்படின்னா அதை மட்டும்தான் 3ங்கிறதுக்கு வந்து 9 ஈக்குவலாக இருக்கும். புரியுதுங்களா? 3 9 வரும். அப்போ ஒரு பார்ட்டுங்கிறது 3ஆக இருந்தால் மட்டும்தானே அப்படி வர முடியும். புரியுதுங்களா? அப்போ ஒரு பார்ட்டுங்கிறது 3ங்கிற மாதிரி கண்டுபிடிச்சோம். 3 வருஷம் அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நமக்கு பியிலேருந்து அவங்க பியிலேருந்து அதாவது சியை தனியாக கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சியோட கரண்ட் ஏஜ் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பட் வந்து நமக்கு சிங்கிறத பற்றி எந்த ஒரு டாக்குமெண்ட் விஷயமும் சொல்லலை. ஃபைனலாக அவங்க சொன்னது பியோட வயசுலேருந்து 3 வருஷம் பியோட வயசுலேருந்து 3 வருஷம் எங்கராக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம அதுக்காக தான் இந்த பியை வந்து எடுத்தோம். ஓகேவா? ஸோ பியோட ஏஜ் வந்து 18. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஓகேவா இதை எடுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் 9 வருஷத்துக்கு அப்புறம் நடந்துச்சு அதை எடுக்கக்கூடாது. ஸோ ஏற்கனவே இப்போ அதாவது கரண்டில் இருக்கலாம் அந்த ஏஜ் வச்சு தான் எடுக்கணும். ஸோ அந்த 18 எடுத்து அது கூட × 3 பண்ணோம். 54 கிடச்சிச்சு. ஸோ 54 கூட நம்ம 1 கழிக்கிறோம். 3 கழிக்கிறோம். ஏன் 54 3 கழிக்கிறோம் அப்படின்னா பியை விட சி வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷம் யங்கராக இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் அந்த 3 கழிச்சோம் அப்படின்னா சியோட கரண்ட் ஏஜ் நமக்கு கிடச்சிடும். ஸோ அதனால் அதாவது பெர்சன்டேஜ் கிடச்சிடும். ஸோ அதனால் அந்த 54 வயசுலேருந்து 3 வயசை நம்ம கழிச்சோம். அப்போ கரெக்டான ஆன்சர் வந்து நமக்கு 51 கிடச்சிச்சு. 51 எந்த ஆப்ஷனில் இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சியில் தான் இருக்குது. ஓகேவா? எஸ். ஸோ தெளிவாக புரிஞ்சா? எந்த ஒரு டவுட்டும் இல்லைல்ல? ரொம்ப தெளிவாக சொல்லி வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் எதுவும் டவுட் எது இருந்துச்சு அப்படின்னா ஒரு தடவைக்கு 2 தடவை பாருங்கள். அப்படின்னு டவுட் எதுவும் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கேளுங்க, நான் கமெண்ட் பாக்ஸில் சொல்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த ஆவரேஜ் ஆஃப் த ஆல் த நம்பர்ஸ் பிட்வீன் 61 and 348 which are the divisible of 5. ஓகே, 61 மற்றும் 348க்கு இடைப்பட்ட
அனைத்து எண்களின் சராசரியை கண்டறியவும் அவை 5ஆல் வகுப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதாவது என்ன சொல்றாங்கன்னா 5ஆல் வகுப்படக்கூடிய 61 348 இடைப்பட்ட உள்ள 5ஆல் வகுப்படக்கூடிய நம்பர்களோட சராசரியை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ இப்படி இருக்கும்பொழுது நம்ம என்ன பண்ணணும், இப்போ 5ஆல் வகுப்படக்கூடிய நம்பராக இருக்கணும். அதாவது 61லேருந்து 348 வரைக்கும். அப்போ 61லேருந்து பார்க்கும்பொழுது நமக்கு 5ஆல் வகுப்படக்கூடிய அடுத்த நம்பர் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 65 சொல்லலாமா? ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்துன்னா 70 சொல்லலாம். ஓகேவா? ஸோ இப்போ 5 5 தான் போக முடியும். ஏன்னா 5ஆல் இருக்கிறது 5ஆல் கார்னர், அதாவது லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5ஆலையும் 0ஆலையும் முடிஞ்சு அப்படின்னா அது 5ஆல் வகுப்படும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ 65 அதுக்கப்புறம் 70 அப்படிங்கிற மாதிரி தான் போகும். ஓகேவா? அப்படியே 5 5 வந்து இங்கிலீஷ் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். அப்படியே போயிட்டு இருக்கும்பொழுது ஃபைனலாக அதாவது கடைசி அந்த 348க்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா 5ஆல் வகுப்படக்கூடிய கடைசி நம்பர் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 345 சொல்லலாம். ஓகேவா? ஸோ 345 அதுக்கப்புறம் 345 அப்புறம் 350 போயிடும். ஓகேவா? புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ 348க்குள்ளே தான் நம்மளை பார்க்க சொல்லியிருக்காங்க. அப்போ 348க்குள்ள 345 தான் வந்து 5ஆல் வகுப்படக்கூடிய கடைசி நம்பராக வந்து இருக்கும். ஓகேவா? எஸ், புரிஞ்சா? அப்போ இப்படி 65 70 இப்படி போயிட்டு நம்ம ஒன்று ஒன்றா கண்டுபிடிச்சி, அதாவது 65லேருந்து 5ஆல் வகுப்படக்கூடிய நம்பர் 345 வரைக்கும் எல்லாத்தையும் வரிசையாக இங்கே வந்து இப்படி போட்டு போட்டு எழுதி ஒவ்வொன்றா டோட்டல் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண முடியுமா? இது இப்போதைக்கு நடக்கக்கூடியதா? ஸோ எக்ஸாமுக்கு, நம்மளோட காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு அது உகந்ததா? ஸோ அது கிடையாது. ஓகேவா? ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு ஃபார்முலா ஆகிடும். ஓகேவா? ஸோ எல்லாருமே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜ் தான் நீங்கள் கேட்டிருக்காங்க, சராசரி தானே. ஸோ அப்போ ஆவரேஜ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் நம்பர். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்பர் ப்ளஸ் லாஸ்ட் நம்பர் பை 2. ஓகேவா? ஸோ இதான அந்த ஃபார்முலா. ஓகேவா? ஸோ நான் ஃபுல்லாக எழுதாமல் எஃப்என் எல்என் அப்படி மாதிரி போட்டிருக்கேன். அதாவது எஃப்என் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்பர் ப்ளஸ் எல்என் அப்படின்னா லாஸ்ட் நம்பர். ஓகேவா? ஸோ அதை புரிஞ்சுக்கிறீங்க. பை 2 அப்படிங்கிறது நான் போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து இப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கிறது, இங்கே ஃபர்ஸ்ட் நம்பர் என்னன்னு நமக்கு தெரியும், லாஸ்ட் நம்பரும் தெரிஞ்சு போச்சு. என்னன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் 65. ஓகேவா? அதே லாஸ்ட் நம்பருங்கிறது 345. ஓகேவா? ஸோ இது ஃபர்ஸ்ட் நம்பரு, இது லாஸ்ட் நம்பர். ஓகேவா? ஸோ இப்போ இதை வச்சு பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 65. ஃபர்ஸ்ட் நம்பர் தானே போட சொல்கிறாங்க, புரியுதுங்களா? 65 ப்ளஸ்ஸு 345. ஓகேவா? ஸோ 345 பை கீழே வந்து பார்த்தீங்கன்னா 2. ஓகேவா? ஸோ இதை என்ன பண்ண போகிறோம், அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டையும் கூட்டுங்க. ஓகேவா? 65 345ஓட கூட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும், உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக கூட்ட தெரியும் அப்படின்னா கூட்டிங்க, அப்படின்னா சைடில் போட்டு பார்த்துருங்க. ஓகேவா? இப்போ இது வந்து கூட்டிங்க அப்படின்னா 345 65 இப்போ 5 5 10. ஓகேவா? மேலே 1 6 4 10 1 11 மேலே 1 3 1 4. ஓகேவா? ஸோ 410 அப்படிங்கிட்டு வருதா, 410 வருது பை 2. ஓகேவா? ஸோ இதை அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி அடிச்சு கொடுப்பீங்க நீங்கள், இப்போது ரெண்டாவது படம் தானே, இது பாதியை யோசிச்சிங்கனாவே வந்து உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். இப்போ 2 இது வந்து பார்த்தீங்கன்னா 2 4 2 10 இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 0 போட்டிங்க அப்படின்னா 205ன்னு கிடைக்குமா? எஸ். ஸோ புரியுதா? அப்போ 205 தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் பியில் இருக்க 205 தான் அப்புறம் இதை வரும். ஓகேவா? புரிஞ்சுங்களா உங்களுக்கு? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கே என்ன பண்ணோம் ஃபஸ்ட் டைம் பார்க்கலாமா? ஸோ இங்கே வந்து 61லேருந்து 348க்கு இடைப்பட்ட நம்பரில் வந்து 5ஆல் வகுப்படக்கூடிய நம்பரில் வந்து ஆவரேஜ் கேட்டிருக்கான். ஓகேவா? ஸோ அதனால் 61க்கு அப்போ 61ங்கிறது தொடக்கம், அங்கே கொடுத்துட்டு அந்த 61ங்கிறது 5ஆல் வகுப்படாது. 61லேருந்து ஸ்டார்ட் பண்ணும்பொழுது முதல்ல 5ஆல் வகுப்படக்கூடிய நம்பராக வந்து 65 தான் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ அதனால தான் 65 ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். 65 அதுக்கப்புறம் வந்து 70 தான் 5ஆல் வகுப்படும். மற்ற இடைப்பட்ட நம்பர் எதுவும் அடிப்படாது. அப்படி 5 5 கூட்டணும், அதாவது 5 5 கூட்டணும்னா மட்டும்தான் வந்து நம்ம 5ஆல் வகுப்படக்கூடிய நம்பர்ஸ் வந்து நமக்கு தொடர்ந்து கிடைக்கும். ஸோ அப்படி ஃபைனாக அங்கே இவங்க சொன்னதுன்னா 348 வரைக்கும். ஓகே, 348ன்னு பார்க்கும்போது 348ங்கிற அந்த நம்பர் வந்து 5ஆல் வகுப்படாது. ஓகேவா? அப்போ அதுக்கு முன்னாடி 5ஆல் வகுப்படக்கூடிய நம்பர் எதுன்னு பார்த்தீங்கன்னா 345. ஓகேவா? அப்போ அந்த 65லேருந்து 345 வரைக்கும் இடைப்பட்ட நம்பர்கள் எல்லாத்தையும் கூட்டி அதுக்கான ஆவரேஜ் கண்டுபிடிச்சோம்னா ஆன்சர் வந்து நம்ம கொடுத்துடலாம். ஸோ இந்த ப்ராசஸ்ங்கிறது மிகப்பெருசு. ஓகேவா? ஸோ இதை ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம இந்த ஆவரேஜ் ஈக்குவல் டு எஃப்என் ஃபர்ஸ்ட் நம்பர் ப்ளஸ் லாஸ்ட் நம்பர் பை 2 அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா இருக்குது. ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபார்முலா. இந்த மாதிரியான கொஸ்டின்ஸை நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்முலா ரொம்பவே உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஸோ அதனால் இந்த ஃபார்முலா நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இம்பார்ட்டன் ஆனது. ஸோ இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்துன்னா ரயில்வே எக்ஸாமினேஷன்ஸில் கண்டிப்பாக கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அதனால தான் நான் ரிப்பீட்டடாக சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க இது வரைக்கும். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நடந்த எல்லா எக்ஸாமினேஷன்ஸும் எல்லா ஷிஃப்ட்லையுமே கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் ரயில்வே எக்ஸாம் எழுத போகிறீங்க, எந்த எக்ஸாம் இருந்தாலும் சரி. ஓகேவா? ஸோ ரயில்வே இருக்கட்டும், எஸ்எஸ்சியாக இருக்கட்டும், ஸோ இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தா கண்டிப்பாக அதிகமாகவே எதிர்பார்க்குறாங்க. ஓகேவா? ஸோ இதில் கான்செப்ட் தெரிஞ்சிச்சு, அதாவது இது இருந்தால் இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு லாஜிக் தெரிஞ்சிச்சு அப்படின்னாவே நீங்கள்
ஈஸியாக சும்மா அடித்து பறக்க விட்டு போயிடலாம். ஓகே, ஸோ அப்போ இந்த மாதிரியான கேட்கும்பொழுது ஆவரேஜ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் நம்பர் ப்ளஸ் லாஸ்ட் நம்பர் பை 2 அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. அப்போ நமக்கு இங்கே ஃபர்ஸ்ட் நம்பர் எது லாஸ்ட் நம்பர் எது அப்படிங்கிற ஒரு டவுட் வரக்கூடாது. ஓகே, ஸோ அதனால தான் நான் சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்சோம்ல அந்த 5ஆவது வகுப்புடைய முதல் நம்பர் 61 ஸ்டார்ட் பண்ணும்போது 65 தான் வரும் சொன்னேன். அந்த 65 தான் இங்கே ஃபர்ஸ்ட் நம்பர் ஆகும். அதாவது 348ங்கிறது 5ஆவது வகுப்படாது, அதுக்கு முன்னாடி 5ஆவது வகுப்படக்கூடிய நம்பர் 345, அதுதான் வந்து லாஸ்ட் நம்பராகவும் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஸோ அதை தான் இங்கே போட்டுருங்க 65 ப்ளஸ் 345 பை 2. ஓகேவா, ஸோ அப்போ ஃபார்முலா அப்படி நம்ம அவங்க கேட்டதெல்லாம் போட்டு வச்சாச்சு. அவ்வளோதானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஓகேவா, ஸோ இப்போ வந்து இது ரெண்டையும் நம்ம கூட்டிக்கலாம். ஓகேவா, ஸோ இது ரெண்டை கூட்டணும் அப்படின்னா நமக்கு எவ்வளோ கிடைக்குது 410 கிடைச்சிச்சா. ஸோ அந்த 410 பை 2 அப்படிங்கிற மாதிரி கீழே போட்டுக்கோமா. எஸ், ஸோ அப்போ 410 2ஆல் டிவைட் பண்ணலாமா, கண்டிப்பாக அடிச்சு கொடுக்கலாம். ஸோ 1 2 205 2 வந்து 410 அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு. ஓகேவா, அப்போ கரெக்டான ஆன்சர் தான் 205. அப்போ 205ங்கிறது எந்த ஆப்ஷனில் இருக்குது, ஆப்ஷன் பியில் தான் இருக்குது. ஓகேவா, புரிஞ்சுங்களா, சிம்பிள். ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். ஓகே, எஸ், ஸோ இதுவும் டவுட் இல்லைல்ல, டவுட் இருந்தால் மறுபடியும் பாருங்கள், அப்படி இருந்தால் கேளுங்க. ஓகேவா, எஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இஃப் த ப்ரைஸ் ஆஃப் த புக் 16.2/3% more than price of pen, if the price of 9 book is how much percent more less than price of 10 pen. ஓகேவா, அதாவது என்ன சொல்கிறாங்க, ஒன்றும் கிடையாது. இங்கே ஒரு புத்தகத்தின் விலை பேனா விலை விட 16.2 ஓகே 2/3 அப்படிங்கிற அளவுக்கு அதிகமாக சதவீதத்தில் அதிகமாக இருந்தால் 9 புத்தகங்களின் விலை 10 பேனாவின் விலையை விட எவ்வளவு சதவீதம் அதிகமாகவோ அல்லது குறைவாக இருக்கும் அப்படிங்கிறத கேட்குறான். ஓகே, ஸோ அது அதிகமாக இருக்கா குறைவாக இருக்கா அப்படிங்கிறதான் தெரியல, பட் வந்து ஏதோ ஒரு அளவில் இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ஸோ அப்போ இது ஈஸியாக கண்டுபிடிச்சலாமா, கண்டிப்பாக கண்டுபிடிக்கலாம். ஓகேவா, ஸோ இதுக்கு எப்படி நம்ம வந்து ஆன்சர் பண்ணுறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், இதுக்கான ரேஷியோ தான் எழுதணும். ஓகேவா, ஸோ இங்கே வந்து ரேஷியோ அப்படிங்கிறது எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிற ஒரு டவுட் நிறையா பேருக்கு இருக்கும். ஸோ இங்கே 16/2/3 அப்படிங்கிறது ஒரு பெர்சன்டேஜ் இருக்குல்ல, ஸோ இதை வந்து பார்த்தா நீங்கள் இப்படி எழுதிக்கணும். ஓகேவா, 16/2/3% அப்படிங்கிறத இப்படி தான் இருக்குது. 16/2/3% அப்படிங்கிறத வந்து சுருங்கிய வடிவம். ஓகேவா, என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 1/6 அப்படி மாதிரி சொல்லலாம். ஓகேவா, 1/6 அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மோர் தென் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ மோர் தென் அப்படின்னு சொன்னாங்கன்னா கீழே இருந்து நம்ம கூட்டணும். ஓகேவா, கீழே இருக்கிறதுலேருந்து, அதாவது இந்த 6லேருந்து இதை வந்து ப்ளஸ் பண்ணுங்கள். அப்போ என்ன வரும், 6லேருந்து 1 கூட்டினா மேலே இருக்க இதை வந்து கூட்டினீங்கன்னா உங்களுக்கு புக்கு அண்ட் பென்னோட ரேஷியோ கிடைக்கும். புக்குங்கிறது 7ஆகவும் கீழே இருக்கிறது தான் பென் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க, அது 6ஆகவும் வந்து இருக்கும். இப்போ இதே இடத்துல வந்து பார்த்தா லெஸ் தென் அப்படி மாதிரி வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கீழே இருந்து அதை வந்து கழிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, புரியுதுங்களா உங்களுக்கு. ஸோ அப்போ இங்கே கொடுத்துருக்க வார்த்தைகள் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதனால் கொஸ்டின்ஸை தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம்னா மட்டும்தான் அப்புறம் நம்மளால் கொஸ்டின்ஸுக்கு கேட்டிருக்கபடி அடுத்த ஸ்டெப்பை மூவ் பண்ணுறதுக்கும் கரெக்டான ஒரு ஆன்சர் கொண்டு வரதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஓகேவா, எஸ். ஸோ அப்போ புக் பிங்கிறது புக்கு, இந்த பிங்கிறது பென் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா, எஸ். ஸோ இப்போது 7:6 அப்படிங்கிற ஒரு ரேஷியோ கொண்டு வந்திருக்கோம். ஓகேவா, ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்ன பண்ணலாம், அதாவது இங்கே 9 புக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கான். புக்குங்கிறது பி போட்டிருக்கோம்ல, அதுதான். அது கூட வந்து நீங்கள் 9 இன்ட்டு பண்ணுங்கள். சாரி 10ன்னு போட்டேண்ணே. ஓகே, 9 பெருக்குங்க. ஓகேவா, 9 இங்கே வந்து 9 வந்து பெருக்குங்க. 7 9 63. ஓகேவா, ஸோ 63. அதே மாதிரி இதை கூட வந்து நீங்கள் இன்ட்டு 10 பண்ணுங்கள். ஓகேவா, இன்ட்டு 10 பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும், 6 10 60 கிடைக்குமா. எஸ். ஸோ இப்போ இங்கே 63 60 அப்படிங்கிற மாதிரி எனக்கு கிடச்சிருக்கா. எஸ். ஸோ இப்போ இந்த 63 60 என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இங்கே மேலே கொடுத்தாங்கல்ல அந்த புக்கோட ப்ரைஸ் 9ஆகவும் பேனாவோட ப்ரைஸ் வந்துன்னா 10 ரூபாயாகவும் வந்து அது சாரி 10ஆகவும் வந்து பார்த்தீங்கன்னா இதாகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களா. அதை தான் வந்து நம்ம மல்டிபிள் பண்ணியிருக்கோம். இங்கே ரேஷியோவிலேருந்து வந்தால் 60 புக்கை வந்து பார்த்தீங்கன்னா 63ஆகவும் பெண்ணை வந்து பார்த்தீங்கன்னா 60ஆகவும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொண்டு வந்திருக்கோம். ஸோ இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ரெண்டுக்கான இது தெரியும்ல, அதாவது இப்போ இங்கே 60 இங்கே 63 இருக்குது. ஓகேவா, ஸோ இது ரெண்டு கழிச்சோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், அதாவது இது ரெண்டுக்கான டிஃப்ரெண்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3ன்னு சொல்லலாமா. ஓகேவா, ஸோ அப்போ அந்த 3ங்கிறது தான் முக்கியமான ஒன்று. இங்கே நமக்கு பெண்ணை தான் கேட்டிருக்கான். ஓகே, அப்போ பெண்ணோட இது என்னது 60. அப்போ 60ங்கிறத கீழே போடுங்க. ஓகேவா, 60 கீழே போடுங்க. இது ரெண்டுக்கான டிஃப்ரெண்ட் என்ன 3ங்கிறத மேலே போடுங்க, இன்ட்டு 100 போடுங்க. ஓகேவா, அவ்வளோதான். என்ன அவ்வளோதானா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பெர்சன்டேஜ் தான் கேட்டிருக்கான். ஓகேவா, ஸோ எவ்வளோ சதவீதம் அப்படிங்கிறதான் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது ரெண்டுக்கான அந்த
இதில் எழுதிட்டேன், விகிதத்தில் எழுதி அதை வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பண்ணி அதுக்கப்புறம் அது எனக்கு டிஃப்ரெண்ட் வந்து எவ்வளோன்னு கண்டுபிடிச்சோம், 3 கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் இங்கே எண்ணத்தை எதை வச்சு கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது பெண்ணை வச்சு கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதுனால பெண்ணோட டோட்டல் வேல்யூங்கிறது 60, மேலே அதுக்கான டிஃப்ரெண்ட் 3 இருந்துச்சா அதை போட்டாச்சு. இன்ட்டு 100 100 எதுக்கு போடுவோம், எப்போவுமே நம்ம சதவீதம் கண்டுபிடிக்கிறதுக்காக போடுவோம். ஸோ அதுதான் இங்கே போட்டாச்சு. ஸோ இப்போ வந்து இதை அடிச்சு கொடுத்துலாமா? கண்டிப்பாக அடிச்சு கொடுக்கலாம். எப்படி அடிச்சு கொடுக்கலாம் சொல்லுங்கள்? எப்படி அடிச்சு கொடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 3 கீழே 60 இருக்குது, கண்டிப்பாக அடிச்சு கொடுக்கலாமா? கண்டிப்பாக அடிச்சு கொடுக்கலாம். 1 3 3 20 3 60, ஓகேவா? ஸோ இப்போ இங்கே 20 இங்கே 100 இருக்குது, ஓகேவா? இதே மாதிரி அடிச்சு கொடுக்கலாமா? ஒரு 20 20 5 20 100, அப்போ 5% அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாமா? ஸோ அப்போ 5%ங்கிறது எந்த ஆப்ஷனில் இருக்குது? ஆப்ஷன் டியில் தான் வந்துடும் இந்த 5% அப்படின்னு இருக்குது. அப்போ 5% அப்படிங்கிறது தான் இதில் கரெக்டான ஆன்சர், ஓகேவா? ஸோ புரிஞ்சுங்களா உங்களுக்கு? ஸோ இங்கே புக்கு பென்னு இதில் இது எல்லாத்தையும், அதாவது இங்கே இருக்கல இது எல்லாத்தையும் நம்ம கொண்டு வர்றதுக்கு பேஸாக அமைஞ்சிருக்கிறது வந்துன்னா இது, ஓகேவா? ஸோ இந்த இது வந்துன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும், ஓகேவா? நான் பெர்சன்டேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே எஸ்எஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு, அதாவது ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது, ஓகேவா? ஸோ நம்மளோட சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் சேனலில் போய் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா பெர்சன்டேஜ்னே தனியாக வந்து ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் பேசிக் இது பெர்சன்டேஜ் 1 2 அப்படிங்கிற கொடுத்துருப்பேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 கிளாஸில் வந்து இந்த இதை வந்து டீச் பண்ணியிருப்பேன், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பெர்சன்டேஜ்னா என்ன, பெர்சன்டேஜில் வந்து எப்படி, அதாவது இந்த மாதிரி வரும், ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டீச் பண்ணியிருப்போம், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி 19 2/3 அப்படிங்கிறதுக்கான ஈக்குவலான வேல்யூ என்ன, அதே மாதிரி வந்து 23 1/3 அந்த மாதிரி நிறையா இதே மாதிரி வரும், ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்டாக வரக்கூடியது, ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான பெர்சன்டேஜ் வச்சு கொஸ்டின்ஸ் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது ஸ்டாண்டர்டாக ஒன்று. ஸோ அதனால் இந்த மாதிரி வர்றதை வந்து நம்ம சால்வ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த 1/6 கொண்டு வர விட அதை கொஞ்சம் மனப்பாடம் மெமரைஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும், ஓகேவா? ஸோ நான் எப்போ டக்குன்னு போட்டேன் அப்படின்னா இந்த மாதிரி தான், ஓகே? ஸோ இதே மாதிரி இந்த 16/3% அப்படிங்கிறத வச்சு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நான் சால்வ் பண்ணியிருக்கேன். ஸோ கொஸ்டின்ஸுமே நிறையா வந்து எக்ஸாமில் இதே மாதிரி கேட்பாங்க, ஓகே? ஸோ அதனால் இப்போ 16 2/3% அப்படின்னு வந்துச்சு அப்படின்னாவே 1/6 அப்படிங்கிறத நம்ம ஆட்டோமேட்டிக்காக போடணும், ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இதுக்கு வந்து அந்த கிளாஸில் நான் சொல்லியிருப்பேன், ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நம்ம சொல்கிறதுக்கு டைம் இல்லைனாலும் ஸோ அதாவது பேசிக் கிளாஸ் இன்ட்ரோடக்ஷன் கிளாஸில் நான் தெளிவாக சொல்லியிருப்பேன் பெர்சன்டேஜ்னா என்ன, பெர்சன்டேஜில் எப்படிலாம் வந்து நமக்கு கொஸ்டின்ஸ் பேப்பரில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் அந்த வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோஸ்க்கான இதை வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், ஓகே? ஸோ முடிஞ்சால் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேவா? ஸோ என்னடா இது எப்படி திடீர்னு வந்துச்சு அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்தால் மட்டும், ஓகேவா? ஸோ இல்லை எனக்கு மற்ற கூடுதலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நோட்ஸ் எடுத்தும் வச்சுக்கோங்க, ஓகே? ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம், அவ்வளோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து 5% அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர் ஆகுனா கொடுத்துருக்கோம், ஓகேவா? எஸ், இதில் டவுட் இல்லையா? ரொம்ப சிம்பிளான ஒன்று தான். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா A and B டுகெதர் கம்ப்ளீட் த பீஸ் ஆஃப் ஒர்க் 16 days, ஓகேவா? ஸோ ஏயும் பியும் வந்து ஒரு வேளை 16 நாள் முடிக்கிறாங்க. B and C in the 24 days and A, B, C together complete the same work 12 days and how much days A, okay, இங்கே கேபிட்டல் A and C together the complete the whole work, ஓகே? ஸோ அதான் என்ன சொல்கிறாங்கன்னா ஏயும் பியும் இணைந்து ஒரு வேலையை 16 நாட்களில் முடிக்கிறார்கள், ஓகே? ஸோ B மற்றும் C ஒன்றாக 24 நாட்களில் செய்கிறார்கள் மற்றும் ABC ஆகியவை ஒரே வேலையை 12 நாட்களில் முடிக்கிறார்கள். A மற்றும் C ஒன்றாக எத்தனை நாட்களில் முழு வேலையை முடிக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின், ஓகேவா? ஸோ இப்படிப்பட்ட கொஸ்டின்ஸ்லாம் நமக்கு வந்து சும்மா அசால்ட்டாக செய்யலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தெரியாதவங்கள்ட்ட அந்த மாதிரி சும்மா சொல்லிட முடியாதுல்ல, ஓகே? ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்க எல்லாத்தையும் நம்ம எடுத்து எழுத வேண்டியதாங்க, அதுதாங்க முதல் வேலை என்ன, AB அப்படிங்கிறவங்க 16 நாள், ஓகே? அப்போ A + Bன்னு தான் போடணும், ஓகேவா? ஸோ நம்ம AB அப்படின்னு பிரித்து போட்டோம், ஓகே? ஸோ கொஸ்டின்ஸை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஓகே? அப்போ ABங்கிறது 16, ஓகே? அடுத்து என்ன சொல்கிறாங்க, பியும் சியும் வந்து 24 நாள் வேலை வைக்கிறாங்க. பியும் சியும், ஓகே? பியும் சியும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேலை வைக்கிறாங்க, ஓகே? அடுத்து என்ன சொல்கிறாங்க, அண்ட் ABC டுகெதர் கம்ப்ளீட் த ஒர்க் இன் 12 days, ஓகேவா? அப்போ ABC, ஓகேவா? ஸோ இவங்க 3 பேரும் சொல்லிட்டேன் பார்த்தீங்களா, 3 பேரும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த 12 ஒரு வேலையை அந்த வேலையை வந்துன்னா 12 நாளில் வந்து முடிக்கிறாங்க, ஓகேவா? ஸோ இப்போது ஏபிங்கிறது 16, பிசிங்கிறது 24, ஏபிசிங்கிறது 12 அப்படிங்கிற மாதிரி கொடுத்தாச்சா? இப்போது இதை வச்சு அடுத்து நம்ம என்ன பண்ணணும், அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஏயும் சியும் சேர்ந்து எத்தனை நாளில் வேலை முடிப்பாங்க, ஓகேவா? ஸோ இப்போதைக்கு நம்ம இங்கே எழுதி வச்சுருக்கோம்ல, இதை வச்சு தான் அடுத்து நம்ம டெவலப் பண்ணோம். ஸோ இப்போ டைம் ஒன்று இருக்கும், நம்ம என்ன பண்ணோம், இப்போ இது 3க்கான எல்சிஎம் நம்ம பார்ப்போம், ஓகே? அப்படி தானேங்க? ஸோ அதே தாங்க பார்க்க போகிறோம். எல்சிஎம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்,
இது அதாவது 16, 24, 12 இதுக்கு எல்சிஎம் பார்த்தீங்க அப்படின்னா 48 நம்ம சொல்லலாமா? எஸ். ஸோ 48 சொல்லலாம். ஓகேவா? ஸோ இவ்வளவையுமா எப்படா பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 3மே வந்து பார்த்தீங்கன்னா எந்த வாய்ப்பாடில் வரும்? 4 வாய்ப்பாடில் வருமா? ஸோ அப்போ 4 வாய்ப்பாடில் வரதுனால நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா? ஐயா? அவ்வளோதான்யா. ஸோ அப்போ 48ங்கிறது வந்துருச்சு. ஓகே. ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்? ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. இப்போது ஒவ்வொரு இதுக்கான எஃபிஷியன்சி கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? அதுதான் அடுத்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இப்போது எஃபிஷியன்சிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 16 ஓகேவா? ஸோ 16 இருக்குது. 16 கூட எத்தனை 3 16 வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 48 சொல்லலாமா? இப்போ 24 இருக்குது. 2 24 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 48 சொல்லலாமா? அடுத்து 12 இருக்குது. 4 12 வந்து 48 சொல்லலாமா? ஓகேவா? ஸோ அப்போ ஏபியோட எஃபிஷியன்சி அப்படிங்கிறது ஒரு நாள் எஃபிஷியன்சிங்கிறது 3 ஓகேவா? அதே பிசியோட எஃபிஷியன்சிங்கிறது 2. அதே மாதிரி ஏபிசி 3 பேரோட எஃபிஷியன்சிங்கிறது 4 ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏபிசி அப்படின்னு சொல்லியிருக்காங்களே இதோட எஃபிஷியன்சி 4ங்கிறது தான் ஓகேவா? ஸோ இதை வச்சு தான் நம்ம இந்த அவங்களோட டோட்டல் மொத்தம் அந்த 48 நாள் இருக்குல்ல அதை வச்சு வந்து இங்கே வந்து சம்பவம் பண்ண முடியும். ஸோ என்ன சம்பவம்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஏபி அதாவது ஏசி என்ன அப்படிங்கிட்டு இருக்காங்கல்ல ஏசியும் அந்த 2 ஏயும் சியும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாள் முடிப்பான். இப்போ நமக்கு இதை விட்டுருங்க ஓகேவா? ஸோ இதை விட்டுருங்க ஏபிசி அப்படின்ட்டு விட்டுருங்க. இங்கே இருக்க 4 மட்டும் பாருங்கள். இப்போது இங்கே ஏபி இங்கே பிசி இருக்கான். இங்கே பியும் இங்கே இருக்க பியும் தான் 2லேயுமே வரான். அதாவது இந்த 16 நாளில் வேலை பார்க்குறதுலேயும் வரான். இங்கே 24 நாளில் வேலை பார்க்குறனால அதுலேயுமே வந்து பிங்கிறவன் காமனாக வரான் ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்பொழுது நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த 4 நாள் அந்த 4 இருக்க எஃபிஷியன்சி இது வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கும் ஈக்குவலாக பிரிக்கப்படணும், பிக்கும் ஈக்குவலாக பிரிக்கப்படணும், அண்ட் சிக்கும் ஈக்குவலாக பிரிக்கப்படணும் ஓகேவா? ஸோ இப்போது ஏபின்னு இருக்குல்ல ஏபிங்கிறத தனியாக வச்சுக்கோங்க ஓகேவா? இதில் பிங்கிறவன் 2லேயுமே வரேன் ஓகேவா? ஸோ அதை புரிஞ்சுக்கிறேங்க ஓகே. அப்போ பிங்கிறவன் 2லேயே வரேன் அப்படின்னா அவன் 2ன்னு போட்டுக்கலாமா? புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ ஏங்கிறவன் ஒரு இதில் மட்டும் வரான் ஓகேவா அப்படின்னு போட்டுக்கலாமா? ஓகே. அடுத்து சிங்கிறவன் ஒரு இதில் வரேன் அப்படிங்கிற போட்டுக்கலாமா? புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்போ நான் என்ன சொல்லிட்டேன், ஏயும் நமக்கு தேவை வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன தேவை சொல்லியிருந்தோம், ஏபி அண்ட் சி ஓகேவா? ஸோ அதில் இவங்களோட இது ஏபிசியோட மொத்த இதுலேருந்து வந்து நம்ம எடுத்துருக்கோம் ஓகேவா? புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ நான் என்ன பண்ணுறேன் இதை நீங்கள் இன்னொரு விதமாக பண்ணலாம் ஓகே. ஸோ அதையுமே நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன் ஓகேவா? ஸோ இப்போதைக்கு இந்த ஃபார்மெட்டை வந்து பாருங்கள். இப்போ ஏபிசி அப்படிங்கிறத வந்து 1 3 இப்படி மாதிரி பிரிச்சாச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா பியோட இதையும் ஏயோட இதையும் கொஞ்சம் மாற்றிக்கணும் ஓகேவா? பியோட இதையும் ஏயோட இதையும் மாற்றிக்கணும். இப்படி மாற்றிக்கலாமான்னா கண்டிப்பாக மாற்றிக்கலாம் ஓகேவா? ஸோ இப்போது 2 இந்த பக்கம் வந்துடும், 1 அந்த சைடு போயிருமா ஓகேவா? ஸோ இப்போ 2ங்கிறது இங்கே வந்துடும், 1ங்கிறது இங்கே வந்துடும். அப்போ இப்போ வந்து நமக்கு என்ன தேவைன்னா ஏயும் சி தானே தேவை. இப்போ ஏங்கிறவன் வந்து 2 ஓகேவா? சிங்கிறவன் 1. அப்போ 2 1 எத்தனை 3 ஆயிடுச்சு. அப்போ 3 வந்து பார்த்தா இது கூட நம்ம மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? சாரி டிவைட் பண்ணோம் அப்படின்னா இப்போ 48 வந்துன்னா 3ஆல் எடுத்தோம்னா எத்தனை 3 வந்து 48 வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன? கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 16 3 வந்து வருமா? எஸ். 15 3 வந்து 45 அப்படின்னா 16 3 வந்து உங்களுக்கு வந்து 48 வந்துடும். அப்போ கரெக்டான ஆன்சர் வந்து பி ஓகேவா? ஸோ என்னடா அவன் வாட்டுக்கு வந்தேன், விஷயம் பார்த்தேன், அதுக்கப்புறம் எஃபிஷியன்சி பார்த்தேன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏபின்னு சொல்லிட்டு ஏபியை வந்து இங்கிட்டு மாற்றேன் அங்கிட்டு மாற்றேன்னு சொன்னேன், இப்போ அடிச்சு கொடுத்தேன் 16ங்கிற ஆன்சர் கொண்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி பார்ப்பீங்க. இதில் ஒன்றுமே கிடையாதுங்க ஓகேவா? ஸோ இங்கே பெர்சன்டேஜ்னு வராது. ஸோ அந்த பெர்சன்டேஜை மட்டும் நம்ம லெஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா? ஸோ வந்து ஆனால் வந்து 16 நாட்களே இந்த வேலையை முடிப்பார்கள் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்ல முடியும் ஓகேவா? எஸ். ஜஸ்ட் சின்னதாக அந்த பெர்சன்டேஜ் அப்படிங்கிற குறியீடு வந்துன்னா பிரிண்டிங் மிஸ்டேக்கில் வந்து விட்டது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இங்கே 16 அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர் ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஏபிசி அப்படிங்கிறதுல பிரித்ததில் வந்து சில பேருக்கு கொஞ்சம் குழப்பம் வந்திருக்குங்க ஓகேவா? ஸோ அதை வந்து நம்ம மறுபடியும் சொல்லுவோம் ஓகேவா? அப்போ தான் வந்து இவங்களுக்கு கொஞ்சம் புரியும், இல்லைனா கொஞ்சம் சிரமம் தான் ஓகேவா? என்ன இப்போ வந்து எல்சியம் பார்த்ததுக்கப்புறம் வந்து என்ன சம்பவம் பண்ணோம் அப்படின்னா இங்கே இருக்குல்ல ஓகேவா? இதில் ஏபிசின்னு கண்டுபிடிக்கணும் அதானே? 48 இருக்குது, இங்கே 4 இந்த இதை வச்சு தான் மற்ற எல்லாத்தையுமே நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ 4ங்கிறது காமனான ஒன்று ஓகேவா? ஸோ இங்கே 4 எஃபிஷியன்சி இப்போ இங்கே 4 பேர் இருந்தாங்க அப்படின்னா ஆளுக்கு ஒரு எஃபிஷியன்சி மாதிரி பிரித்து கொடுத்துலாம். பட் வந்து இங்கே 3 பேர் தான் இருக்காங்க ஓகேவா? ஸோ இப்போ இங்கே பிங்கிறவன் காமனாக இந்த ஏபி கூட வேலை பார்க்குறேன், பிசி கூட ஒர்க் பண்ணுறேன் புரியுதா? ஸோ அப்போ 16 நாளில் ஒர்க் பண்ணுறவங்க கூட வருவான், 24 கூட ஒர்க் பண்ணுறவங்க வருவான். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இப்போது பிசியை வந்து பார்த்தீங்கன்னா ஏபியோட கழிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 1 கிடைக்குமா ஓகேவா? ஸோ அந்த 1 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏயில் போடுவீங்களா, பியில் போடுவீங்களா, சியில் போடுவீங்களா? உங்களுக்கு டவுட் வருமா? எஸ். ஸோ அந்த 1 வந்துன்னா நீங்கள் காமனாக பியில் போட்டு வச்சுக்கோங்க ஓகேவா? ஸோ அடுத்து அதே மாதிரி வந்துன்னா இப்போது மேலேருந்து கீழே கைங்க 3லேருந்து 2 போனாலும் 1 வரும் ஓகேவா? ஸோ அந்த இதையுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் போட்டு சியில் போட்டு வைங்க, மிச்சம் என்ன இருக்குது? இப்போ
4 இருக்குது அப்படின்னா 4ல் 2 போச்சு அப்படின்னா மிச்சம் 2 தான் இருக்கும். அந்த 2 நம்ம ஏல போட்டுக்கலாமா? புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இப்போ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ 2 இப்போ நமக்கு தேவை வந்து பார்த்தீங்கன்னா ஏயோடதும் சியோடது எஃபிஷியன்சியும் தேவை. இப்போ 2 1 3 ஆயிடுச்சு. அந்த 3 தான் வந்து இந்த 3 கூட போட்டு ஒரு 3 3 16 3 48 மாதிரி கொண்டு வந்து 16 தான் கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி வந்து கொண்டு வந்துடும். 16 நாட்கள் அப்படிங்கிறது தான் இது கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறத நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போவும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எது போட்டது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், இதுவும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே இருக்க எஃபிஷியன்சியை ஒன்றோட கழிச்சும் நீங்கள் கண்டுபிடிச்சி மிச்சம் இருக்கிறது எவ்வளோ இருக்கோ அதை வந்து ஏதாச்சும் ஒன்றில் போட்டுக்கலாம். ஓகேவா? புரியுதுங்களா உங்களுக்கு? அதாவது அவங்க கேட்டிருக்காது. இப்போ வந்து சில நேரத்துக்கு ஏயும் சியும் கேட்டதுக்கு பதிலாக வந்து சியும் பியும் பற்றி கேட்டிருந்தாங்க அப்படின்னா 1 1 2 அப்படி மாதிரி போட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 48 ரூபா கிலோ போட்டு அடிச்சு கொடுத்து ஆன்சர் கொண்டு வர மாதிரி இருந்திருக்கும். இப்போ நமக்கு ஏசியும் கேட்டதுனால ஏயோட வேல்யூங்கிறது 2, சியோட வேல்யூங்கிறது 1, அது 2 கூட்டணும் அப்படின்னா 3 ஆயிடுச்சு. அந்த 3 வந்து 48 கிலோ போட்டு அடிச்சு கொடுத்து 16 மாதிரி கொண்டு வந்திருக்கும். ஓகேவா? எஸ். ஸோ இதுதான் வந்து தெளிவான ஒன்று. ஓகேவா? ஸோ இதில் டவுட் எதுவும் வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகேவா? எஸ். ஸோ இப்போ கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பியில் உள்ள 16 சார். ஓகேவா? 16 நாட்கள். ஓகே. ஸோ பெர்சன்டேஜ் அப்படிங்கிறத கண்ணில் எடுத்துக்காதீங்க. ஓகேவா? எஸ். ஸோ அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ தேங்க்யூ கைஸ். ஓகேவா? ஸோ தேங்க்யூ. இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்து மிக்க நன்றி. ஓகேவா? ஸோ இதே மாதிரியான கிளாஸஸ்க்கு நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஓகே. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ நீங்கள் பார்த்தா மட்டும் பார்த்தாது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் நிறைய பேர் பார்த்தாங்க அப்படின்னா எனக்கும் சின்னதாக ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்க சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டன் கிளிக் பண்ணி ஆளுங்களை போட்டு வச்சுங்க. அப்போ தான் எனக்கு சின்னதாக மோட்டிவேஷனலாக இருக்கும். என்னடா அது சொன்னதே சொல்லிட்டு இருக்கேன்னு ஃபீல் பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா நான் எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பொறுப்பு கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. நானும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் கிரியேட் பண்ணதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பேன். ஓகே. அவ்வளோதான் சிம்பிளான ஒன்று. ஸோ தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ.